நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் திறப்பு விழாக்கள் எதுவும் நான் போகலை அப்படின்னு சொல்லி அது உண்மை. ஏன்னு சொன்னால் நான் எந்த ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓப்பன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர், அவருக்கு இதில் ஷேர் இருக்கு, அவரு தான் இது பெனாமியில் ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மண்ணுக்கு போதான் மறுபடியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்கிறது நான் போகிறது கிடையாது, நிறுத்துட்டேன். கண்டிப்பாக இப்போ சார் இங்கே சொன்னாங்க, இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி, நர்ஸ் பற்றி, ஹாஸ்பிட்டல் பற்றி எல்லாம் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொன்னது 100% உண்மை. ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு விசிபிள் ஹாஸ்பிட்டலேருந்து, விஜய் ஹாஸ்பிட்டலேருந்து, காவேரி ஹாஸ்பிட்டலேருந்து, அப்போலோ ஹாஸ்பிட்டலேருந்து, ராமச்சந்திரா மெடிக்கல், ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து, சிங்கப்பூர் எலிஜபெத் ஹாஸ்பிட்டலேருந்து, அமெரிக்காவில் இருக்கிற மேயோ கிளினிக் வரைக்கும் இந்த உடம்பு போயிட்டு. அதனால வந்து இந்த டாக்டர்ஸ், நர்சஸ் அது மேலெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு, ஏன்னா அவங்களுடைய உதவியால், அவங்களுடைய இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜினால, இந்த மெடிக்கல் அந்த ஒரு மிராக்கல், அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. நீங்கள் ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து நீங்கள் வந்து 45 இயர்ஸ் முன்னால் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கே வந்து ஸ்டூடியோஸ் எல்லாம் இருக்கும், முதலமைச்சர் இங்கே இருக்காங்க, ஃப்ளோர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த பிளேஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம், ஒரு செடிகள் அந்த மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. நம்ம அவுட்டோரில் ஷூட்டிங் பண்ணால் இங்கே வந்து ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து இங்கே தான் ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம் சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு வீடு, ஒரு 80% வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங். அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம், எப்படி அந்த காலியிடம் இங்கே இருக்கு அதை க்ளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடே வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க. அந்த சம்சாரம் ஒரு மின்சாரம் விஷு, அமரது விஷு மிகப்பெரிய டேலண்டட். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணி கதை வசனம் எல்லாம் எழுதி ஆக்ட் பண்ணாரு. அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதோட 200 மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அது ஒரு ராசியான வீடுன்னு ஆயிடுச்சு. ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு 2 சீனு 3 சீனு நம்ம படம் ஷூட் பண்ணுறோம், அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என் படத்தை கூட 5-6 படம் வந்து இங்கே வந்து நம்ம ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ராசியான இடத்துல ஒரு ராசியான ஆளுங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பயங்கரமாக மிகவும் பெரும் அப்படின்றது எனக்கு வந்து சந்தேகமாக கிடையாது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளிகளுக்கு வந்து பார்க்கறதுக்கு நம்ம வேண்டியவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாக நாம் போகிறோம். நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூவில் வந்து நான் நோயாளியாகவே நம்ம ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அங்கே ஒரு ப்ரொடியூசர் ஒரு ப்ராடியூசிங் வந்த உடனே எங்கள் மிஸ்ஸஸ் வந்து டாக்டர் பிரவீனி நல்லா தெரியும். அவர் ஃபோன் பண்ண உடனே இம்மிடியட்டாக வந்து இந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு, அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல. பரணி சிவராஜன் 2 பேர் காரை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே மாதிரி ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஆட்டோ ரிக்ஷா போட்டு போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் வந்துட்டு ஆழ்வார்பேட்டை காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் திஸ்டிங்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 1/2 hour 1 hour நம்ம வந்து மீட்டிங்கு இங்கே வந்து ஒரு டென்ஷன் ஃபேமிலியில் இருந்தாங்க. ஒரு 1 month அப்புறம் வந்து ஒரு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இது மேஜர் ப்ராப்ளம், இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3-4 hours நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணணும், இல்லைன்னா 1 day மேக்ஸிமம் அது வரைக்கும் நம்ம இது பண்ணோம்னா இல்லைன்னா ரொம்ப அது வந்து டேஞ்சர் ஆகிடும். இது வெரி மேஜர் ஆப்ரேஷன். டாக்டர் வந்து ரவிச்சந்திரன் மியாட் அவங்ககிட்ட நான் வந்து அதுக்குள்ளே அவர் தெரிஞ்சு போச்சு. அவர் நான் கேட்டேன், அவரு வந்துருக்காங்க. உடனே சொன்னாங்க யார் பண்ணுறாங்க ஆப்ரேஷன், இந்த மாதிரி விஷயத்தை பண்ணுறாங்க, இதுதான் பெஸ்ட்
happily you do it here, no problem அப்படின்னு சொன்னாங்க. அவரு வந்து சேகர் சொன்னாங்க, ஒரு பண்ண அவங்க வந்து கோஆர்டினேஷனாக சொன்னாங்க, ஒரு பண்ண 100% பேஷன்ஸ் 100% எல்லாருமே ஐ மீன் சக்ஸஸ் தான், ஃபெயில்யூரே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்தது. சரி, ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னால் சேகர் சொன்னாங்க 99% கேரண்டிங்க, 1% அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. இந்த 99% முடிஞ்சு போச்சு. ஓகே, 1% தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து கேட்டுச்சு. 1% சொன்னால் இப்போ எப்படின்னு சொன்னால் ஒரு வீடு, ஒரு நல்லா பங்களா, நல்லா ஷேர்லேயே, நல்ல கிரானைட்டு மாடல் வந்து நல்லா ரசிக்க எனக்கு சோஃபா எல்லாம் போட்டு அருமையான வீடு. ஆனால் ஏதோ ஒரு நாகப்பாம்பு இங்கே இருக்குது, அதை மட்டும் இங்கே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஏதோ 1% அது கம்ப்ளீட்லி வந்து அனஸ்தீசியா கொடுக்குற வரைக்கும் அந்த 1% தான் மைண்டில் இருக்கிறாங்க. அனஸ்தீசியா கொடுத்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராசஸ் வந்து சரியாக வந்து ஒரு 6-7 hours ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஒரு 15 days வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களுடைய மேரேஜ் இல்லை அந்த ஒர்க்கர்ஸ், நர்ஸ், மேட்ஸ், டாக்டர் ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ் அதுலேயே தெரியுது அவங்க முதலாளி அவங்க எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு நல்ல விதத்துக்கு இருக்கணும் சொன்னால் ஃபர்ஸ்ட் திங் வந்து டிசிப்ளின், ஒழுக்கம். யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கம் இல்லையோ அவங்க முன்னேறவே முடியாது. அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆகட்டும், ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும், யாருமே ஆகட்டும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இஸ் டிசிப்ளின். செகண்ட் குவாலிட்டி இஸ் ஹானஸ்டி, நாணயம். இந்த ஹானஸ்டி இருந்தால் போய் பித்தலாட்டம், இந்த திருத்தம் அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்காது. அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க், இந்த 4 இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாகட்டும், சமையல்காரனாகட்டும், வேலைக்காரனாகட்டும், டிரைவர் ஆகட்டும், எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான். அவன் டெஃபினெட்லி லைஃப்பில் முன்னேறுவான். இந்த 4 குவாலிட்டிஸும் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் டெஃபினெட்லி இந்த அளவுக்கு வந்து ஒரு 25 days பிஃபோர் திருச்சியில் வந்து ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி பல சென்டர்ஸில் அது இந்த ஆழ்வார்பேட்டில் அது பண்ணிட்டு பக்கத்து பில்டிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல வந்துட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் கமல்ஹாசன் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு, கமல்ஹாசன் வீடு எங்கே இருக்குன்னு சொன்னால் காவேரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. கமல்ஹாசன் கம்பெனி மீடியா சும்மா சொல்லிருக்காங்க, ஐயோ கமல்ஹாசன் விளையாட பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே வந்தவங்க எத்தனை கேமரா பார்க்கறதுன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. இது அது பேசவே கூடாதுன்னு சொல்லுங்க, ஒரு 2 வாரத்தை பேசலாம் சொன்னாங்க. மீடியா வந்தாலும் சொன்னாங்க, ஒரு 3 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. இது நீங்கள் வந்து பார்த்த உடனே எனக்கு வந்து அது எலெக்ஷன் டைம் வேறு, மூச்சு விட்டா கூட பயமா இருக்கு. ஸோ இவர் வந்து கம்ப்ளீட்லி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிட்டு வந்து இப்போ இது இவ்வளோ பெரிய ஒரு எம்பையர் கம்ப்ளீட் இங்கே மட்டும் இல்லை, பெரிய டிஸ்ட்ரிக்ட் சேலம், கோயம்புத்தூர் அங்கெல்லாம் வந்து சிங்கிளாக இது பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. சென்னை இந்தியாவிலே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்கு. இது ஒரு தமிழர்களுக்கு மிக பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர், அது எஸ்பெஷலி அண்ட் ஆல் ஆர்கன் மல்டிபிள் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்ட், அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு சென்டர் பண்ணுறது வந்து ஐ திங்க் வெரி 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 ஃபியூ. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது வந்து ஐ ஆம் ரியலி ரியலி ஹாப்பி. அண்ட் இங்கே வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து நல்லா பாயிட்டே இருக்கு. அந்த மாடர்ன் டெக்னாலஜி வந்து அப்டேட் பண்ணிட்டு நமக்கு வந்து எல்லாம் வந்து ஃபாரின்ல கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கிறதுனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஆல்சோ இல்லை மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இங்கே வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக கொலாபரேட் பண்ணி லண்டனில், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க, வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, மேல் பண்ணுறாங்க. அங்கேருந்து வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவு இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஓன்லி திங் தேர் எக்ஸ்போஸ்ட்.
இந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து அவங்க வந்து அப்டேட் இருப்பாங்க. சில ஃபாரின்ல எல்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது கொடுத்துட்டு அவங்க இந்த சயின்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கல்ல எல்லாமே வந்து அவங்க அப்டேட்ல இருப்பாங்க. நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எப்படி அரசியல் வந்து எலெக்ஷன் டைம்ல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எப்படி சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும். அந்த அப்டேட்ல இருக்காங்க எல்லாம். இப்போ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எல்லாமே குளோபலி இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லாமே பெஸ்ட் டாக்டர்ஸ் இங்கே கொண்டு வந்து லோக்கலில் வந்து இறக்கியிருக்காங்க. இப்போ டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் விற்கிறாங்க. இந்த ஃப்ளாட்ஸ் இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுக்கும்போதெல்லாம் அவங்க வந்து நீங்கள் பக்கத்துலேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு, பக்கத்துலேயே மளிகை கடை மார்க்கெட் இருக்கு. நீங்கள் வாங்கணும்னு சொல்கிறாங்க, பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி யாருமே பண்ணுறது கிடையாது. இது எல்லாத்தையும் விட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு பெரியவர்கள் இல்லை, எந்த வயசுக்கு யாருக்கு எந்த வேல்யூ வரும்னு தெரியாது. இன்னும் எல்லாமே பல்விட்டு ஆயிடுச்சு. காற்று, தண்ணி, பூமி, ஈவன் நிலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைங்க மருந்து, அந்த மருந்துலையும் கலப்படம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்? கையில வேடி போட்டு தெருவில் எடுத்துட்டு போய் வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறையில் போடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் திங் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும்னு சொன்னால் இந்த டிராஃபிக்கில் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு போகிறது வந்து 1 hour 1.5 hour 2 hours ஆகும். அவங்க போய் சேர்றதுக்குள்ள வந்து அந்த டிசீஸ் வந்து அதை வந்து மெடிசனோ அது க்யூர் பண்ண முடியுமா தெரியாது. அதனால எத்தனையோ உயிர் கூட போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து இருக்கிறது வந்து ரியலி இந்த வடபழனி சுற்றி வாழ்ற மக்களுக்கும் எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் இருக்கு. இதை வந்து நான் மட்டும் ஒன்று மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறது நான் சொன்னேன். இப்போ வந்து நிறைய காஸ்ட்லி ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். இல்லை ஆப்ரேஷன் நீங்கள் பெரிய ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னால் லேக்ஸ் கணக்கில் ஆகுது. மூலி பணக்காரங்க மட்டும்தான் அதை வந்து கேர் ஆஃபர். ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டொனேஷன் மாதிரி சீனியர் பண்ணி ஒரு கார் ஃபண்ட் வந்து கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவங்களுக்கு வந்து அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சீங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு நல்ல புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லி வேண்டி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து ஒரு பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகும்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆகும் ஆனவனை வேண்டிக்கிறேன். நன்றி.